Watch full episodes on Jio Hotstar. மந்திரவாதிக்கெல்லாம் மந்திரவாதியாகிய டாக்டர் ஸ்னேக் அவர்கள் வருகிறார்கள். வாழ்த்துக்கள் ராக்கா. இன்று நீ ஒரு அற்புதமான மனிதனாக போகிறாய். இனி உன்னை எதிர்த்து யாராலும் குங்ஃபூவில் சண்டையிட முடியாது. இல்ல, என்ன ஒண்ணும் பண்ணாத. ப்ளீஸ் 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 என்ன விட்டு, என்ன விட்டு, என்ன எதுவும் பண்ணாத. என்ன விட்டு, தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. என்ன விட்டு, என்ன விட்டு. இல்ல டாக்டர் ஸ்னேக், இல்ல இல்ல இல்ல, என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க. டாக்டர் ஸ்னேக் சிரிக்கிறார்னா இந்த உலகமே இனி அழப்போகுதுன்னு அர்த்தம். பார்த்தியா ஊர்வசி, இந்த மனிதர்கள் போடுற குன்ஃபு சண்டையை விட மிக சக்தி வாய்ந்தது இந்த ராட்சசர்கள் போடுற சண்டை. மனிதர்களோட புத்திசாலித்தனமோ டேலண்டோட சேர்த்து விலங்குகளோட சக்தியும் இன்ஸ்டிக்டும் இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸ், டெட்லி காம்பினேஷனோடது. இனி இதை எதிர்த்து யாராலையும் வெல்ல முடியாது. அட கடவுளே, இந்த அரக்க கிட்ட இருந்து என்னை யாரு காப்பாத்துவா? இருக்கட்டும் இருக்கட்டும், என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய மோட்டு பத்திலோ. நண்பர்களே, கமால் போரை சேர்ந்த ராகேஷ் 50 கார்களை தாண்டி ஒரு புதிய உலக சாதனையை படைச்சிருக்காரு. இப்ப அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்காக வந்திருக்காங்க மோட்டு பத்லு. நமக்கு என்ன ரசிகர் பட்டாள மோட்டோ.
மோட்டு பத்லு இப்ப கிட்டத்தட்ட 10, 20, 30, 40, வாவ் 70 தாண்டி போயிட்டு இருக்காங்க. அடாடாடாடா, ஸ்டேடியத்தை தாண்டிய கார் போயிட்டு இருக்கு. மோட்டு பத்லு இப்போ ஒரு புது வேர்ல்ட் ரெக்கார்ட படைச்சிருக்காங்க. அடே பிரேக்க போட மாட்டோம், நீ ரொம்ப அன்லிமிட்டட்ல போய்கிட்டு இருக்கடா. ஆஹா, நம்ம புற்புரை நகரத்துக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். ஏய் மூட்டாங்க பாரு, ரோட்ல பப்ளிக்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கிருதா மண்டை வேற நம்மளே பாக்குறாரு, பாத்துடா. ஏய் நோ நோ, ஏய் ஏய் என்னடா நடக்குது இந்த ஏரியாவுல? சரி பாத்துருவோம். ஆஹா, இந்த உலகத்திலேயே பெரிய குங்ஃபு மாஸ்டரான எங்க ஹிம் நரேஷ். அட நீங்க எப்ப இங்கிட்டு வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். டிம் டிம் மாயமாயிட்டான். என்ன என்ன ஒரு சுவையான காபி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஓ, உனக்கு அவங்களோட ஞாபகம் வருதா கண்ணா? எனக்கு அவங்க ஞாபகம் அப்பப்போ வந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு மோட்டு மாதிரி ஒரு சிஷ்யன் கிடைச்சதே இல்ல. அப்படின்னா எப்ப போலாம் சொல்லுங்க சொல்லுங்க. சீக்கிரமே போலாம். நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். அதுக்குள்ள நீ சாப்பிட்டு முடிச்சிரு. சரி வா டிம் டிம், நாம போய் சாப்பிடலாம். அது என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, சீக்கிரம் சீக்கிரம் சீட்டிங், அதுக்கப்புறம் கோயிங் ஸ்லீப்பிங். சீட்டிங் இல்ல ஈட்டிங், புரிஞ்சுதா உனக்கு? ஆமா ஆமா, ஈட்டிங் தான். ஏதோ தெரியாம தப்பா சொல்லிட்டேன். அதுக்கு போய் கடத்திக்கிட்டு போனவனுக்கு 4 கை இருக்கு. அவன் ஒரு அரக்கன். அவனை கட்டி தூக்கிக்கிட்டு போயிட்டான். நான் எங்கெங்கேயோ தேடினேன், ஆனா கிடைக்கல. அந்த அரக்கனுக்கு 4 கை இருந்தான்னா 14 கை இருந்தா எனக்கு என்ன? நம்ம வீட்டு குழந்தைய தூக்கிட்டு போற அளவுக்கு அவனுக்கு தைரியத்தை யார் கொடுத்தது, அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயம் புரியவே இல்ல. இது சாத்தியமே இல்ல. அரக்கங்க நம்ம உலகத்துக்கு எப்படி வந்தாங்க? அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு என் பேரனை மட்டும் எதுக்காக தூக்கிட்டு போனாங்க? நான் விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க போறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. டிம் டிம்மும் அங்க இல்ல, அவனோட பெயிண்டிங்கும் அங்க இல்ல. டிம் டிம்ம தேடுறதுக்கு உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா? நிச்சயமா நாங்க செய்வோம், நீங்க கவலைப்படாதீங்க. டிம் டிம்ம காப்பாத்துறதுக்காக எங்க உயிரையே பணையம் வைப்போம். என்ன நண்பர்களே? சீக்கிரம் புறப்படலாம். இனிமே ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வீணாக்க கூடாது. டிம் டிம், உன்னை தேடி கண்டுபிடிக்க நாங்க வந்துகிட்டே இருக்கோம், கவலையே படாதே. இந்த தடவை நான் அற்புதமான குன்ஃபு சாம்பியன்ஷிப் போட்டியில தி பெஸ்ட் வீரனை தேர்ந்தெடுத்து அவனை அற்புதமான வீரனா மாத்த போறேன். அதோட அவனை என் சேனையிலையும் சேர்த்துக்க போறேன்.
வாங்க வாங்க மோட்டு பத்லு வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்ப முழு நம்பிக்கையும் வந்துருச்சு. கண்டிப்பா டீம் கிடைச்சிடுவான். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிலீவிங் தான். டீம் நரேஷ், நீங்க கவலையப்படாதீங்க. எங்களுக்கு ஓய்வெல்லாம் ஒண்ணும் அவசியமே இல்ல. டீமை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நாங்க தூங்கவே மாட்டோம். வாங்க போலாம். நான் உங்க கூட வந்து டீமை கண்டுபிடிக்க போறேன். அரே தம்பித்தரையா, நீ டீமை எங்கேயாவது பாத்தியா? இல்லப்பா, நான் எங்கேயுமே பார்க்கல. எஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க டீமை யாராவது கூட்டிட்டு போறத பாத்தீங்களா? இல்லையே, அப்படி யாரையும் நான் பார்க்கலையே. அப்புறம் எதுக்கு கிளம்புங்க? நீங்க 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 அப்ப நீங்க இல்லையா? மோட்டு, தெருவில் நடக்கிற சண்டையில ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த டைகர் சாங் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது முடியாத காரியம். நீயும் இந்த அற்புத மனுஷன் குங்ஃபு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக தானே வந்திருக்க. ஆனா திரும்ப உயிரோட போக மாட்டேன். ஆனா போமா, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இந்த குங்ஃபு சாம்பியன்ஷிப்ல எல்லாம் கலந்துக்கிறதுக்காக வரல. நம்ம டீம் காணாம போயிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். கேட்டிங்களா நண்பர்களே? கிம் நரேஷ் அவருடைய பேரனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு யார கூட்டிட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா? டேய் சிரிக்காதடா, உன் மூக்கை ஏற்கனவே நான் உடைச்சிருக்கேன். அது ஞாபகம் இருக்கா உனக்கு? சோம்பேறி. நான் எதையும் மறக்கல, அதே சமயம் உன்னையும் மறக்க விட மாட்டேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பழி வாங்கிடுவேன். டைகர் கிட்ட சண்டை போட்டு கூட ஜெயிச்சிடலாம். ஆனா டைகர் சாங் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். அடே எங்க மோட்டோ என்ன இந்த ஒதுக்குறீங்க? ஏய் டைகர் சாங், ஒரு மாவீர கூட சண்டை போடுறத விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறடா நீ? சுண்டலி தலையா, ஒண்ணு சொல்லணும். மேல வாங்க சார். வந்துட்டீங்களா? இந்த வாங்க. அடடா, என்ன இப்படி போட முடியப்பா? வயசான காலத்துல இதெல்லாம் நடக்கலாமா? நண்பா, என்ன விட்டு, என்ன விட்டு. அத கடவுளே, போலீஸ்காரருக்கு எவ்வளவு கெட்ட நேரண்டா இது. ஒரு கோழி குஞ்சு என்ன பார்த்து மிரட்டிட்டு போகுது. என்னையா தொங்க விட்டுட்டீங்க? தொங்க விட்டீங்க, சரி தூக்கி விடுங்க ப்ளீஸ். கோ தயவு செஞ்சு இறக்கி விடுங்க. ஏன் 20 வருஷம் சர்வீஸ்ல உலகத்தை தலையில பார்த்த அனுபவம் எனக்கு சுத்தமா இல்லையா? வாடா. எப்படி?
காப்பாத்துங்க காப்பாத்துங்க எதிரியா இருந்தாலும் அவன் ஆபத்துல இருக்கும் போது கை தூக்கி விடுறான் தானே நல்ல மனுஷன். மோட்டோ உனக்கு ரொம்ப பெரிய மனசு. நான் உன்னை எதிரியா நினைச்சேன், ஆனா நீ என் உயிரை காப்பாத்திட்ட. இத பாரு டைகர் ஜாக், உன்னை என்னைக்குமே நான் எதிரியா நினைச்சதே இல்ல. டிம் நரேஷை பொறுத்த வரைக்கும் நீ அவருடைய புள்ள மாதிரி. உன்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உண்மை என்னன்னா நீ அவரை ரொம்ப வெறுக்கிற. இது நியாயமா? அவர் என்ன ரொம்ப மிஸ் பண்றாரா? இவ்வளவு கெடுதல் பண்ணதுக்கு அப்புறமா கூடவா? டைகர் ஜாங், உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா வெளிப்படையா மன்னிப்பு கேட்க மட்டும் ரொம்ப பயப்படுறீங்க சார். செஞ்ச தவறெல்லாம் திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. டிம் மாயமாயிட்டான். அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு உங்க உதவி எங்களுக்கு தேவை. டிம் தேடுறதுக்கு உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். டிம் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கிம் நரேஷை நான் சந்திப்பேன். அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்பேன். அது சரி, டிம் தூக்கிட்டு போனவங்க எப்படி இருந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப டால் மேன், 4 ஹேண்ட்ஸ். சாரி அவங்க பார்க்க மனுஷன் இல்ல மேன் இல்ல, அவங்க அரக்க மாதிரி இருந்தாங்க. என்ன அரக்கன்களா? அந்த மாதிரி ஆளுங்க இங்க இல்லையே. அற்புத மனிதன் கும்ஃபு காம்படிஷன்ல இந்த மாதிரி மனிதர்கள்லாம் கலந்துக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அவங்களா இருக்குமோ? அப்படின்னா நாம உடனே அங்கிட்டு போய் ஆகணும். நான் எப்படியும் அங்க போக போறவன் தானே. டிம் அங்க இருக்கானான்னு நான் தேடுறேன், நீங்க இங்க தேடுங்க. Okay, all the best. நடையில Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.